என் சேனலுக்கு ஆதரவு கொடுக்காதவர்களுக்கும் லைக் போடுறவர்களுக்கும் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். தை பிறந்தால் வழி பிறக்கும், அது உண்மைதான். நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே தேடுவோம். குடித்தா கவர்மெண்ட்டுக்கு லாபம், குடிக்கலைன்னா நம்ம வீட்டுக்கு லாபம். 150 ரூபாய் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? அந்த 150 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாக்கா பொண்டாட்டி பிள்ளைகளோட ஏதோ வாங்கி கொடுத்து சாப்பிட்லாம். அதனால் ஜாலியாக குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த தை பொங்கல்லேருந்து நம்ம தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த பொங்கலுக்கெல்லாம் வீட்டில் காசு இருக்காது, ஆனால் அநியாயம் அந்த செலவுகள் நடக்கும். தேவையில்லாமல் இந்த தண்ணி செலவு, இந்த குடிச்சிட்டு அதில் ஒரு 10 ஒரு காலை ஒரு 10 நிமிஷம் போதும் இருக்கும். அதுக்காக வேண்டி தேவையில்லாத வீண் செலவுகள் அதெல்லாம் வீட்டில் பண்ணோம்னா நம்ம எப்படி இருக்கலாம்? வீட்டில் ஒரு கறியை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். குடிச்சுப்புட்டு வந்து தேவையில்லாதெல்லாம் பேசி சண்டையை போட்டு வீட்டில் உள்ளவங்களையும் நிம்மதி இல்லாமல் பொண்டாட்டி பிள்ளைகளையும் இதெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். கடவுளை குறை சொல்லக்கூடாது. எல்லாமே நம்ம தான் காரணம். நமக்கு அனைத்தையும் கொடுத்துருக்கான், நமக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம தான் பார்த்து நடந்துக்கிறணும். அதை விட்டுட்டு நம்ம வண்டி ரோட்டில் விழுந்தது, குடிச்சிட்டு விழுந்ததுக்கெல்லாம் போய் கடவுளை குறை சொல்லக்கூடாது. நம்ம தேவையில்லாமல் எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. அவங்க யாருக்கு கொடுக்கணுங்கிறத வச்சு கொடுக்கணும். எல்லாமே நம்ம தான் யோசிக்கணும். நல்லதை செய்வோம், தேவையா ஹெல்ப் பண்ணுவோம், உதவி பண்ணுவோம், குறைஞ்சதில் பண்ணுவோம். அதிகமான பணத்துக்களை வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு அதிலே இப்போ பிரச்சனை ஆகுது. இந்த குழுக்களை வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களும் கட்டுறது கிடையாது போல். நமக்கு முடிஞ்சுன்னா நமக்கு எதோ நம்ம கையில் கிடைக்கிறத கொடுத்து அதோட மறந்துடணும். ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப பேரை பார்க்குறேன், எல்லாமே தான் உண்டு, தான் குடும்பம் உண்டுன்னு தான் வாழ்ந்துக்கிறானே தவிர ஒரு 10 பைசா கூட ஒரு தர்மத்தோட ஒரு நாய்க்கு சோறு வைக்கிறே யோசனை பண்ணுற உலகமாக இருக்குது. தர்மம் தான் நம்மளை தலை காக்கும். கடைசியில் நம்மளை அதுதான் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லதை செஞ்சோம்னா தான் பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும். இந்த கொடுக்குறதெல்லாம் ஒரு குழந்தைக்கு கூட வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு எதுவுமே ஒரு கொடுக்கக்கூடாது இதில் தான் வளர்க்குறாங்க. முதல்ல அந்த தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம். எந்த பெற்றவங்களும் புள்ள கெட்டு போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த தாய் தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க சொல்படி கேட்கணும். அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம உணரணும். அவங்களுக்கு பிற்பாடு தான் கடவுள் பக்தியெல்லாம். கடவுள் நமக்கு நல்ல தொழிலை கொடுத்துருக்கான், நல்ல சம்பளம். அன்றைக்கி ஒரு ஹெல்ப்பர் கூட 800 கொத்தனாரெலாம் 1000 1500 வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு கோட்டர் அடிச்சு போட்டு 150 ரூபாய் கொடுத்துட்டு அது பத்தலன்னு சொல்லி மறுபடியும் குடிக்கிறான். இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பணங்கள் நாளைக்கு நம்ம ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த செலவு பண்ண காசு கூட நம்ம கையில் இருக்கணும். அடுத்த வீட்டை போய் கை நீட்டக்கூடாது. தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாறாமல் இருந்தோம்னாக்கா அது ஒரு வழியும் பிறக்காது. நம்ம முதல்ல மாறணும். நல்ல சிந்தனை வேணும். நம்ம கஷ்டப்படுற காசை நம்ம சேமிக்கணும். தேவையில்லாத செலவுகளெல்லாம் விட்டுட்டு நம்ம சேமிச்சு வச்சா தான் நமக்கு நல்லது, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. ஒரு நாளைக்கு 150 ரூபானாக்கா மாதம் 4500 கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம். அதை யோசனை பண்ணி பாருங்கள். அதை செலவு பண்ணிவிட்டு ஒரு